ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த செடி முள் சீத்தா செடிங்க. இந்த முள் சீத்தாவை முதல்ல அமேசான் காடுகளில் தாங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த முள் சீத்தாக்கு அதிகமான தண்ணி தேவை கிடையாது. வறநிலத்தில் ரொம்ப நல்லா வரும். எங்களோட செடி வச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. லாஸ்ட் 4-5 மந்த்ஸாக தான் வந்து இதில் முள் சீத்தா பழம் வந்து எங்களுக்கு கிடைக்குது. முள் சீத்தால பழத்தை விட அதோட இலைகளை தாங்க அதிக அளவு பெனிஃபிட்ஸ் இருக்கா. ரீசெண்டாக ஒரு ஆய்வில் முள் சீத்தாவோட அந்த இலைகளில் டீ போட்டு குடிச்சிங்க அப்படின்னா கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஒரு தடவை ஹீமோதெரப்பி பண்ணதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த முள் சீத்தா பழம் எங்களோட செடியிலிருந்து தான் நான் பறிச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ நல்லா பழுத்துருச்சு. நல்லா பழத்தை வந்து கையை வச்சு எடுத்தோம் அப்படின்னாலே மேலே இருக்கிற தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். உள்ள வந்து நார்மலாக சீத்தாப்பழம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் வந்து கொஞ்சம் வந்து பெரிய சைஸில் இருக்கும். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னா ஒரு புளிப்பு கலந்து இனிப்பு சுவையாக இருக்கும். நான் இன்னைக்கு இதில் சர்க்கரை எதுவும் சேர்த்தல. உங்களுக்கு புளிப்பு சுவை வேண்டாம் அப்படின்னா தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்திக்கோங்க. இது ஜூஸ் போட்டு தான் குடிக்கணும்னு கிடையாது. நீங்கள் சும்மா அப்படியே சாப்பிட்டீங்கனாலும் நல்லா இருக்கும். இதில் நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா வகையான சத்துக்கள் இருக்குங்க. முள் சீத்தா விதை கிடைச்சதுன்னா மண்ணில் நட்டு வைங்க, தூக்கி போட்டுறாதீங்க.